இன்றைக்கு நம்முடைய தகவல் களஞ்சியத்தில் நம்ம சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி வந்தார், அவர் எதனால் உருவானார், அவர் எப்படி கொண்டாடுறாங்க மக்கள், அதை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற வார்த்தையுடைய சுருக்கம். அப்படி சொல்லி 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 சாண்டா கிளாஸ் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அது செயின்ட் நிக்கோலஸ். செயின்ட் என்பது புனித பட்டம். கத்தோலிக்க பேராயர்களிலே புனிதரான சில காரியங்களை போப்பு தெரிவு செய்வார். அப்படி புனிதராக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் தான் எப்படி சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா மாறினார், அது குறித்து பார்க்க போகிறோம். இந்த நிக்கோலஸ் இருக்கிற பார்த்தீங்களா, நிக்கோலஸ் வாழ்ந்தது 3வது நூற்றாண்டிலே. அவர் எங்கே வாழ்ந்தார்னா லைசியா துறைமுகத்தில் பச்சாரா, தமிழில் சொன்னால் பத்தாரியா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்தார். அது இப்போ எங்கே இருக்குது தெரியுமா, இப்போது துருக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த துருக்கியில் உள்ள ஒரு சின்ன பட்டணம். இந்த செயின்ட் நிக்கோலஸ் இளம் வாலிபனாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ரொம்ப மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் இருந்தது. நல்லா வசதியான மனுஷன் இருந்தாள். அவங்க அம்மா அப்பா நல்ல காசு வச்சுருந்தாங்க, பெரிய செல்வந்தர் குடும்பத்தை பிறந்தார். அதனால் அவர் ஏழைகள் ரொம்ப நேசித்தார். ஒன்று என்ன ஆச்சுன்னா, அவர் இளம் வயதாக இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அவர் கஷ்டப்பட்டார். என்ன பண்ண தெரியுமா, இருந்த எல்லா சொத்துக்களையும் எல்லா பணத்தையும் கஷ்டப்படுறவங்க ஏழை எளியவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டாரு. அவருக்குள்ள சொத்து எதுவுமே வைக்கல, அவ்வளோத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஒரு மாங்க், அதாவது துறவியாக மாறிட்டார். அவர் துறவியாக மாறி அவருடைய ஏழைகளுக்கு மேலே அவர் வச்சிருக்க அன்பை பார்த்து கத்தோலிக்க மக்கள் அவரை ஒரு பாதிரியாராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஒரு நல்ல பாதிரியாராக வேலை செய்து கொண்டு வந்தார். இப்படியாக வந்து கொண்டிருந்த அந்த நிக்கோலஸுடைய வாழ்க்கையில் யாருக்கு வேணாலும் அவர் உதவி செய்ய ரெடியாக இருப்பார். அவர் வாழ்க்கையில் உயர்ந்து 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 பிஷப், பேராயர் அளவுக்கு உயர்ந்தார். அப்படி பிஷப்பாக இருக்கும் பொழுது கூட அவர் என்றைக்குமே மேட்டிமையாக இருக்கல, இறங்கி வந்து எளியவர்களுக்கு உதவி செய்தார். அவர் ஒரு தடவை பிஷப்பாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் நிறைய காசு இருந்து, அவர்கிட்ட ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் காசு கொடுத்து கல்யாணம் பண்ண முடியல, அழுதுகிட்டே இருந்தார், ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த பிஷப் பார்த்தாரு, விட்டு கொஞ்சம் காசு இருந்தது, இந்த ஏழை விவசாயிக்கு உதவி செஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அவர் அவர் மகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பிஷப் நிக்கோலஸ் இருக்கார்ல, செயின்ட் நிக்கோலஸ், ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணா தெரியுமா, ஒரு மூட்டை நிறைய நகைகள் பணம் எல்லாத்தையும் அப்படியே கட்டி கையில் வச்சுட்டு நைட்டு போனார். வெளிநாடுகள் எல்லாம் எல்லா வீட்டிலும் புகைப்போக்கி இருக்கும், பெரிய புகைப்போக்கி, அது வெளியே ஏறி இறங்கிடலாம், அது வெளியே போயிடலாம் அப்படின்னு பெரிய புகைப்போக்கி இருக்கும். இந்த செயின்ட் நிக்கோலஸ் அவர் செய்கிற உதவி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த போக்கி மேலே மெதுவாக ஏறி அந்த சின்ன ஹோல் இருக்கும் இல்லையா, அது வெளியே தப்புன்னு கீழே போட்டார். அந்த விழுந்த உடனே இந்த விவசாயி துடிக்கி நினைச்சார். இந்த நைட்டில் என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்த்தாருன்னா, பிரித்து பார்த்தா நகை, தன் மூத்த மகளுக்கு தேவையான எல்லா நகையும் அதில் இருந்தது. அதை விற்று சந்தோஷமாக திருமணத்தை அவர் சிறப்பாக முடிச்சார். அவருக்கு ஒரு கேள்வி, யார் இந்த ராத்திரி நமக்கு அவ்வளோ பெரிய புதையல் போட்டா யோசிச்சே இருந்தார். ரொம்ப நாளாச்சு, கண்டுபிடிக்க முடியல. 2வது மகளுக்கு திருமணத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தார். அப்போ நைட்டு வழக்கம் போல் தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு நைட் இருக்கும், அதே மாதிரி நள்ளிரவில் ஒரு பனி பொழிகிற அந்த நேரத்தில் அந்த புகைக்கூண்டு வழியாக திரும்பவும் பொத் அப்படின்னு ஒரு மூடை வந்து விழுது. இவருக்கு தெரியுது, ஏற்கனவே போட்ட அந்த மனுஷன் தான் இன்னைக்கு திரும்ப போடுறான்ட்டு வேகமாக வாசலுக்கு ஓடி பார்த்தா அங்கே ஒரு ஆள் யாரும் ஓடி போகிறது தெரியுது, ஆனால் யாரும் தெரியல. உள்ளே வந்தார், பிரித்து பார்த்த நிறைய நகைகள். 2வது மகளுடைய திருமணத்தை சிறப்பாக முடிச்சிட்டாரு. 3வது மகள் திருமணத்துக்கு இவர் எப்படியாவது இந்த ஆள் யாரும் கண்டுபிடிச்சு சொல்லி காத்துட்டே இருந்தார். ஆனாலும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது செயின்ட் நிக்கோலஸ் அந்த புகைக்குண்டு வழியாக அந்த மூடையை பத்துன்னு போடும்போது இவர் பட்டு அவரை பிடிச்சிட்டாரு. பிடிச்சு பார்த்தாங்கன்னா அவர் செயின்ட் நிக்கோலஸ், கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற நம்ம சாண்டா கிளாஸ் தான் அவர். ஐயா பிஷப் ஐயா, நீங்களா இந்த ராத்திரியில் இந்த ஏழையை தேடி வந்தீங்க, இந்த ஏழைக்கு எவ்வளோ உதவி செய்யுங்க சொல்லி அவர் அந்த பேராயர் செயின்ட் நிக்கோலஸை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார். அவரை பற்றி எல்லாரும் சொன்னார், என் 3 மகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் எனக்கு கஷ்டப்பட்டேன், இந்த பேராயர் இந்த நிக்கோலஸ் ஐயா எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரியுதோ, ஓ இந்த புகைக்கூண்டு வழியாக காசு எவ்வளோ இவர் தானா. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, புகைக்கூண்டு வழியாக நிறைய காசு படத்தை எடுத்து நம்ம ஷூ போடுறோம்னா சாக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அழுக்கான சாக்ஸ் கிடையாது, புது சாக்ஸு, அந்த சாக்ஸ்குள்ளே அதை போட்டு மொத்தமாக கட்டி ஒரு மூடையில் போட்டு போவார்.
எந்த வீடெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எந்த பாப்பாக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த வீட்டில் போக்குண்டு வெளியே தான் போட்டுருவாரு. அங்கே எல்லா வீட்லையும் போக்குண்டு இருக்கனால இவ போடுறது யாருக்குமே தெரியாது, எல்லாம் வந்து பார்க்க முடியாது ஓடி போயிடுவாரு. அப்படியாக அந்த சாக்ஸ், புது சாக்ஸ்குள்ள அவர் எல்லா ஊர்லையும் கொண்டு வந்து இந்த பொருட்களை போட்டார்ல. அதனால இப்பவும் என்ன பண்றாங்க, மேல்நாடுகள் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் மரம் இருக்கு பத்தியா, அதுல புது சாக்ஸ் கட்டி தொங்க விடுறாங்க. ஒருவேளை சாண்டா கிளாஸ் வந்து இதுல கிஃப்ட் போடுவாருன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போவும் கட்டி போடுறாங்க சாக்ஸ் மாதிரி பொம்மைகள்லாம் கூட கடையில் பார்த்துருப்பேன். எதுக்கு சாக்ஸ் பொம்மை வச்சிருக்க யோசிக்கிறீங்களா? சாண்டா கிளாஸ் வந்து நமக்கு பரிசு கொடுப்பாரு, இந்த பையில வந்து போடுவாருன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எவ்வளவு நல்ல மனுஷன் பார்த்தியாரு செயின்ட் நிக்கோலஸ். இவ்வளவு சிறப்பாக அநேருக்கு உதவி செஞ்சு வந்த அந்த நிக்கோலஸ் பேராயர் கிபி 340 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மரித்து போனார். அவர் மரித்து போனாலும் அவர் செஞ்ச உதவியை நினச்சி அந்த மக்கள் எல்லாம் அவர் ஒரு தாத்தாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. அவருடைய பேர் புகழெல்லாம் பல இடங்களுக்கு போச்சு. அவர் கத்தோலிக்க பேராயர், அதனால் கத்தோலிக்க மதத்தினர் அவர் சிறப்பாக கொண்டாடுறாங்க. சில மற்ற மதத்தினர் தாத்தாலாம் வைக்கக்கூடாது, அவர் கத்தோலிக்க பேராயர் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தவறு. அவர் ஒரு நல்ல மனிதர், உதவி செய்த மனிதர், அவர் நினைவு கூறுதலில் எந்த தப்பும் கிடையாது. இந்த தாத்தா இருக்கா பார்த்தீங்களா, இந்த தாத்தாவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குது. இங்கிலாண்டில் இவருக்கு ஸ்டாக்கின் வெயிட் அப்படின்னு பேர் இருக்குது. அதே மாதிரி ஜப்பானில் அவருக்கு ஹோட்டி பிசா அப்படிங்கிற பேர் இருக்குது. இப்படியாக மரித்து போன அவரை ஒவ்வொரு ஊர்லேயும் அவருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு மக்கள் ஆசைப்படுவாங்க. இவர் ஒரு சாதாரண துறவியை போல, கத்தோலிக்க துறவியை போல தான் வேஷம் போட்டிருந்தார். இவருடைய ஆடையை இப்படி சிவப்பு கலரை மாற்றின யார் தெரியுமா? இந்த கொக்கோ கோலா நிறுவனத்தினர். கொக்கோ கோலா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, இவரை விளம்பர மாடலை எடுத்துட்டு இவருக்கு சிவப்பு கலர் அங்கி போட்டு, இப்போ பார்க்குறோம்ல சிவப்பு கலர் தொப்பி, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உருவத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கொக்கோ கோலா நிறுவனத்தினர் 1931 தான் இந்த சாண்டா கிளாஸை சவச்சவேன்னு சிவப்பு ட்ரெஸ் போட்டு, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல இந்த மாதிரி ஒரு சிவப்பு ட்ரெஸ்க்கு அவர் மாற்றிவிட்டாங்க. அதுக்கு முந்தைய அவர் சாதாரண கத்தோலிக்க பேராயர் ஆடையில இருந்தார். அந்த கொக்கோ கோலா கம்பெனி தான் இந்த நிறத்தை அவருக்கு உருவாக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் அநேகரால நினைவுகூட்டப்படுறாரு. 1934 ஒரு பாட்டு இருந்தாங்க, சாண்டா கிளாஸ் இஸ் கமிங் டு டவுன். சாண்டா கிளாஸ் பட்டணத்துக்கு வரான்னு சொல்லி அந்த ஆங்கில பாடல் அந்த வருஷம் எழுதப்பட்டது. அது ஒரு பிரசித்தி பெற்ற பாடல். ஜிங்கிள் பெல்ஸ் மாதிரி சாண்டா கிளாஸை பற்றி படிக்கும் பொழுது சாண்டா கிளாஸ் இஸ் கமிங் டு டவுன்ங்கிற பாட்டு 1934 எழுதப்பட்டு இன்னைக்கு உலகம் பூரா பெரிய அளவில் அந்த பாடல் பாடப்படுது. ஒரு சிறப்பான பாடல் அது. இந்த பாடலை தொடர்ந்து அந்த சாண்டா கிளாஸ், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கின்னஸ் ரெக்கார்ட் எப்படி வந்ததுன்னா, அதுவும் பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். எப்படி ஸ்டார் நம்ம கேரளாவில் சிறப்பாக கொண்டாடப்படுது, அதே போல் இந்த சாண்டா கிளாஸும் இந்தியாவில் தான் பெரிய சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டில் இருக்கிறாரு. 18,112 அடியில் திருச்சூர், கேரளாவில் இருக்குல்ல திருச்சூர், அங்கே ஒரு பெரிய சாண்டா கிளாஸை செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் உலக கின்னஸ் ரெக்கார்டில் பெரிய அளவில் இன்னைக்கும் அதை தகர்க்கப்படாத ஒரு ரெக்கார்டாக இருக்குது. இப்படியாக கின்னஸ் ரெக்கார்டில் ஒரு பிரபலமான ஒரு தோற்றத்தை உருவ அந்த சாண்டா கிளாஸ் நம்முடைய கேரளாவில் திருச்சூரில் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, போர்ச்சுகலில் பொடி விளக்குகளான பெரிய சாண்டா கிளாஸ் ரெக்கார்டில் இருக்குது. 110,000 விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய சாண்டா கிளாஸ் இன்னும் இருக்கிறாங்க. சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா, செயின்ட் நிக்கோலஸ் இங்கே எல்லாம் ஒரு ஆள் தான். ஆனால் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. தடுத்து எல்லாத்தையும் ஏழைகளுக்காக வாரி வழங்கியது. இன்றைக்கும் சாண்டா கிளாஸ் நம்மளால் பேசப்படுறாரு, போற்றப்படுறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய அன்பு. கஷ்டப்படுறவங்க நேசிக்கிறாரு. இன்றைக்கி அநேக கஷ்டப்படுறவங்க சாண்டா கிளாஸை, செயின்ட் நிக்கோலஸை கிறிஸ்மஸ் தாத்தா சொல்லி கொண்டாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? குட்டி தங்கச்சி நீ மற்றவங்க உதவி செய்யா அப்படின்னு கேட்குறாரு. செய்வதானே? நன்றி, வணக்கம். கிறிஸ்மஸ் தாத்தாவை குறித்த சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளோ அழகாக இருந்ததா? மறந்துடாதீங்க, நிறைய பெரியவங்களுக்கு தெரியாது எதுக்காக தாத்தா வைக்கிறாங்க, சும்மா வைக்கிறாங்க. எதுக்காக தாத்தா கேரல்ஸ் வராங்க, சும்மா வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுவுமே சும்மா கிடையாது, அர்த்தத்தோடு தான் செய்கிறாங்க. சரி,